தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காம தயவு செய்து ஒரு சிக்கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி பார்க்கலாம். மே மாதம் 7/5/2025 ஆகிறது. அனைவரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்க. தென்மேற்கு பருவமழை பற்றியும் வரக்கூடிய நாட்களில் உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் மழை பொழிவு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி கனமழை இப்போ பார்த்தீங்கன்னா வில் துவங்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று அதோடைய வேலை காட்ட தொடங்கியிருக்கு. இப்போ வடமேற்கு வெப்பக்காற்றால் வேலூர் மாவட்டம், குடியாத்தம், அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம், சித்தூர், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், மேற்கே பல்வேறு மாவட்டங்களில் இப்போ வெளுத்தோங்கிட்டு இருக்க மழைப்பொழிவு. அந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களில் ஆம்பூர், ஜோலார்பேட்டை, அப்படி இல்லைன்னா அது அப்படியே திருவண்ணாமலை கூட வரலாம். அப்படி இல்லைன்னா அது குப்பம், ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி நோக்கி வரலாங்க. வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் இன்று இரவு சூறாவளி காற்றுடன் மழை வந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இருங்க. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் பரவலாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரிக்கு, தருமபுரிக்கு மழை வந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக இருங்க. அதே போல் தேன்கனிக்கோட்டை, ஒசூர், பெங்களூருக்கு எல்லாமே மழை வந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக இருங்க. அதே போல் மேட்டூருக்கு, சேலத்துக்கு மேற்கே மழை தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஒரு ஏற்காடு, குறிப்பாக இந்த மல்லாபுரம், அரூரில் மழை பெய்து அந்த மழைப்பொழிவு அப்படியே ஆத்தூர், சின்ன சேலம், பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டம் நோக்கி ஒரு மழை வந்துக்கிட்டு இருக்கு அதிவேகமாக. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ஏற்காடு, சேலம், ராசிபுரம், நாமக்கல், அதே போல் மேட்டூர், சேலம் மாவட்டம் முழுவதும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் ஈரோடு மாவட்டம், இந்த கர்நாடக எல்லையோரத்தில் மழையை எதிர்பார்க்கலாம். சத்தியமங்கலம், அந்தியூர், நம்பியூர், திருப்பூர் மாவட்டம் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை எதிர்பாருங்க. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் ஏற்கனவே மதியமே மழை உருவாகி ஒரு 4 மணிக்குள்ளே மழை கொடுத்துருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் மிதமான மழையோ தூறல் சாரல் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. ஸோ அடுத்து இப்போ திண்டுக்கல்லை மையமாக வைத்து ஒரு மலை மேகம் அதிவேகமாக ஒரு மழை பொழிவு கொடுத்துட்ருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் அது அப்படியே திண்டுக்கல், மணப்பாறையில் பரவலாக எதிர்பார்க்கலாம். அதே போல் முசிறி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மாநகரம் இன்றைக்கும் திருச்சிராப்பள்ளிக்கு வாய்ப்பு இருக்குது. கரூருக்கு, நாமக்கல், ராசிபுரம் கண்டிப்பாக மழை அதிகமாக இருக்குது. சேலம், ராசிபுரம், நாமக்கல், கரூர் மாவட்டம் மற்றும் முசிறி, துறையூர் இன்று இரவு கனமழை எதிர்பார்க்கலாம். அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ வடக்கு இந்த ஆத்தூர், சின்ன சேலம் உருவான மழை அப்படியே தெற்கு நோக்கி வந்துட்டு இருக்கு. நாமக்கல் நோக்கி, கரூர் நோக்கி கவனமாக இருங்க. அதிகமான ஒரு மழை வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு அந்த எல்லையோரத்தில் அந்த தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மழை பகுதியில் இப்போ கனமழை தீவிரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் பெரையூர், ராஜபாளையம் முழுவதும் பரவலாக எதிர்பார்க்கலாம். அதே போல் அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டியில் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை தீவிரமடையும். மதுரை, வாடிப்பட்டி, நத்தம், மேலூர் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மதுரை மாவட்டம் முழுவதும் மழை மையமாக வைத்து பெய்யலாம். வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மழைப்பொழிவு சிவகங்கை, மானாமதுரை மற்றும் அருப்புக்கோட்டை, பரமக்குடி, ராமநாதபுரம் நோக்கி தெற்கு நோக்கி திசை திரும்பி வரலாம். தூத்துக்குடி, காயல்பட்டினம் மற்றும் திசையன்விளை, கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு பதில கனமழைங்க நம்ம கரெக்டாக சொன்ன இடத்துல இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மழை மேகம் எல்லாமே தீவிரமடைய போகுது. ஏன்னா இன்னும் கடல் காற்று நுழையவில்லை. இது இப்போ 6 மணிக்கு மேலே தான் கடல் காற்று நுழையும்னு நினைக்கிறேன். அந்த கடல் காற்று மேற்கு மாவட்டங்களில் ஏற்கனவே மழை பெய்து கொண்டிருக்கிறது. சிறிய மழை மேகமாக இருக்குது. அந்த மலை மேகத்தை இன்னும் அதிகமான ஒரு மலை மேகமாக, மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக மாற்றி அதபடி அடுத்தடுத்த ஏரியாவிற்கும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் நோக்கி மழை நகர்ந்து கொடுக்கலாம். கவனமாக இருங்க. அதே போல் டெல்டா நோக்கி ஒரு மழை வந்துகிட்டு இருக்கு. சின்ன சேலத்தில் உருவான மழை அப்படியே பெரம்பலூர், துறையூர், திருச்சி, தஞ்சாவூர் நோக்கி வரலாம். அது வாய்ப்பு இருக்குது. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், திட்டக்குடி, உளுந்தூர்பேட்டை, அதே போல் துறையூர், முசிறிக்கெல்லாமே இன்று இரவு 11 மணி வரைக்கும் கனமழை எதிர்பாருங்க. 11 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருக்கோவிலூர், வந்தவாசி, காஞ்சிபுரம், தாம்பரம் மேற்கு இன்னைக்கு சென்னைக்கு ஒரு மழை எதிர்பார்த்தோம். இருந்தாலும்
இந்த கிழக்கு திசை காற்று மேற்கு மாவட்டங்கள் தான் போய் குவிக்குது. இதனால் இந்த சென்னைக்கெல்லாம் இன்றைக்கி வந்து மழைக்கு கொஞ்சம் வாய்ப்பு மட்டுமே இருக்குது. இருந்தாலும் எதிர்பாருங்க, வடமேற்கு வெப்ப காற்று இரவில் நள்ளிரவு கூட மழை கொடுக்கலாங்க. ஒரு சிறிய மழைமே கூட வந்து மழை கொடுக்கலாம். சென்னை, தாம்பரம் மற்றும் வட கடலோரத்தில் மழைக்கு வாய்ப்பு மட்டுமே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வட உள் மாவட்டங்களை இனி வரக்கூடிய மணி நேரங்களில் நம்ம பரவலான மழையை வந்து எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு நல்ல மழை பெய்யுங்க. டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாக இருங்க. மேற்கு மாவட்டங்களை பெய்து கொண்டிருக்கும் மழை வந்து அது வந்து தீவிரமடைந்து அது வந்து டெல்டா நோக்கி நேற்று போல் வரலாம். இன்றைக்கும் வடக்கு டெல்டா, தெற்கு டெல்டா நோக்கி வரலாம். எதற்கும் கவனமாக இருங்க. இன்று இரவு சீர்காழி, அதே போல் கும்பகோணம், மன்னார்குடி, இந்த பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடுக்கு எல்லாமே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர், திருச்சிக்கு எல்லாமே அதிகமான ஒரு மழை வாய்ப்புங்க. தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டைக்கு எல்லாமே அதிகமான ஒரு மழை வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த சின்ன சேலத்தில் ஒரு மழை மேகம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை கொடுத்துருக்கு. அது வரக்கூடிய மழை நேரங்கள் தீவிரமடைந்து பெரம்பலூர் அப்படி இல்லைன்னா துறையூர், திருச்சி நோக்கி நகரலாம். வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. நாளைக்கு மழை இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல உலக வானிலை ஆய்வாளர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி தான் மழை பெய்யுது. இப்போ ECM மாடல் நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த வெண்டையாக பார்ப்பீங்க. நிறைய பேர் ECM மாடலு, GFS இன்னும் ஏகப்பட்ட மாடல் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 1 ECM என்ன சொல்லியிருக்குன்னா, இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் மழை போட்டிருக்காங்க. ஆனால் டெல்டாவில் மழை கொடுக்கல. குறிப்பாக இந்த வட தமிழகத்தில் சேலம் பக்கம் மழையே அவங்க கொடுக்கல. மழையே வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. திருவண்ணாமலைக்கு மேற்கே மழை பெய்யுது. வட உள் மாவட்டங்களில் மழை தீவிரமாக பெய்யுது. சேலம் இன்னும் சற்று நேரத்தில் சேலம் மாவட்டம் முழுவதும் மழை பெய்ய போகுது. ஸோ இப்படி உலக வானிலை ஆய்வாளரே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோடை மழையை கணிக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கரெக்டாக சொல்கிறாங்க, ஒரு நாள் தப்பாக சொல்கிறாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம வந்து அவர்களுக்கு அப்பாற்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம கரெக்டாக சொன்னோம். நீங்கள் வந்து வடமேற்கு வெப்ப காற்று வருங்க, ஈரப்பதம் காற்று வருங்க. இதனால் உள் மாவட்டங்களை நம்ம இன்றைக்கி மழை எதிர்பார்க்கலாம். அதிகமான ஒரு மழைக்கு சொன்னால் நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்பு. என்னுடைய கணிப்பு எப்போதுமே தவறாக போகாது. நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. இன்றைய கவனமாக இருங்க. இந்த வேலூர், சித்தூர், திருப்பதியில் உருவான மழை அப்படிங்கிறது அது அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி நோக்கி அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய மணி நேரங்களில் மழை கொடுக்கலாம். வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. கவனமாக இருங்க. சேலத்தில் மழை தொடங்கிடும். இன்னும் சற்று நேரத்தில் சேலம் மாவட்டம் முழுவதும் மழை தொடங்கியிருக்கு. அதே போல் மேட்டூரில் மழை தொடங்க போது. ஈரோடு மாவட்டம் ஏற்கனவே ஈரோடில் மழை பெஞ்சு ஈரோடுக்கு மேற்கே மழைப்பொழிவு உருவானது. கோயம்புத்தூர் மேகமூட்டமாக இருக்குது. வரக்கூடிய மணி நேரங்களில் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டம் முழுவதும் அவ்வப்போது கனமழையும் சில தொடர்ச்சியாகவே தூறல் மிதமான மழைக்கு எதிர்பார்க்கலாம். நன்றாகவே இந்த காற்று மேற்கு திசை காற்றுடன் தூறல் மிதமான மழை கண்டிப்பாக உறுதியாக பதிவாகலாம். ஆனால் பொள்ளாச்சிக்கு தெற்கே மழை கண்டிப்பாக கனமான ஒரு மழையாக பதிவாகும். அதே போல் மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடிக்கு எல்லாமே வரக்கூடிய இன்று இரவு கனமழை எதிர்பாருங்க. மழை வந்துகிட்டு இருக்கு. ராஜபாளையம், திருநெல்வேலி மாவட்டம் மேற்கே கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல் ராஜபாளையம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ராஜபாளையம் மையமாக வைத்து மழை பதிவாகலாம். ராஜபாளையம், தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், திண்டுக்கல், மணப்பாறையில் வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மழை இருக்குங்க. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை உறுதி. வடமேற்கு வெப்ப காற்றால் அதிகமான மழை இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தென்மேற்கு பருவமழையும் அதிகமான ஒரு மழை கொடுக்க போகுது. தென்மேற்கு எப்படி சார் மழை கொடுக்கும்? தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தான் மழை கொடுக்கும். நம்ம தமிழகத்தில் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை கூட கேரளாவில் கூட மழை பெய்தான் நினைக்கிறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அதான் கிடையாது. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை அதிகமான நீராவி காற்று குவிக்கப்பட்டு கேரளாவிற்கு முதல் தொடக்கத்திலே அதிகமான மழை கொடுக்கலாம். பெரும்பாலான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தலாம். அதி கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது, மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் தான் கேரளாவிற்கு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டிற்கும் மழை இருக்குது. எப்படின்னா அதிகமான நீராவி காற்று வரும். அதிகமான நீராவி காற்று கேரளாவுடனும் அடுத்து இந்த பக்கம் கிழக்கு மாவட்டங்களில் அதிகமான ஒரு நீராவி காற்று நுழைந்து மழை மேகத்தை ஏற்படுத்தி அந்தந்த நாட்களில் அடிக்கக்கூடிய வெயிலுக்கு அப்படியே மழை வந்து அதிகமான ஒரு மழையை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த ஒரு இடிமழையாக கண்டிப்பாக பதிவாகும். அந்த மே மாதம் இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும்போது வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு இன்னும் சிறப்பான மழை அதிகமாக பதிவாகும். சரிங்களா, கவலைப்படாதீங்க. தென்மேற்கு பருவமழையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கறக்கு. தென்மேற்கு பருவமழை அப்படிங்க கேரளாவில் மட்டும்தான் பருவமழை விடாமல் ஒரு 48 மணி நேரம் அடைமழையாக பெய்வது கேரளாவில் தான். நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நம்ம தமிழகத்தில் கிழக்கு மாவட்டம், இந்த வட மாவட்டம், டெல்டா, தென் மாவட்டங்களுக்கு அவ்வப்போது மதியம், மாலை, இரவு மட்டும்தான் கனமழை பதிவாகும். பிற நேரங்களில் 24 மணி நேரம் கேரளாவில் மட்டும் மழை பெய்து கொண்டிருக்கும்.
சரிங்களா? யாரும் கவலைப்படாதீங்க. மழை பொழிவிற்கு இந்த வருஷம் பஞ்சமே இருக்காது. அதிகமான மழை காத்திருக்கு. அடுத்த அறிக்கையில் தவறாம பாருங்க. இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் கேளுங்க. சரிங்களா? வரக்கூடிய மணி நேரங்கள கவனமா இருங்க. மேற்கு மாவட்டங்களை மையமாக வைத்து மழை பதிவாகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கவனமாக கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம தமிழகத்தில் இந்த வருஷம் கேரளா மற்றும் கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் வரலாற்றில் முதல் முறையாக தென்மேற்கு பருவமழை காலமானது முன்கூட்டியே மே மாதம் தொடங்குதுங்க. மே மாதம் இறுதி வாரம் ஒரு 24ஆம் தேதி கூட தொடங்கிடும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதற்கான சாதகம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலில் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த குமரி கடலில் இப்போ காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி ஏற்பட சாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகமான நீராவி காற்று இப்போ பார்த்தீங்கன்னா குவிஞ்சிட்ருக்கு. அதிகமான அரபிக்கடல் காற்றும் இந்திய பெருங்கடல் நீராவி காற்றும் நம்ம தமிழகத்தில் வருது. ஸோ இதனால் வரக்கூடிய வாரங்களில் அதிகமானவே ஒரு மழை எதிர்பார்க்கலாம். நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய வாரங்களாக இருக்கட்டும், தென்மேற்கு தொடங்கினாலும் மழை இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? கவலைப்படாதீங்க. தென்மேற்கு நிறைய பேர் கேட்குறீங்க, சார் தென்மேற்கு பருவமழை வரப்போகுது, இன்னும் எங்கள் ஊரில் மழை பெய்ய மாட்டேங்குது, தென்மேற்கு பருவமழை வந்துச்சுன்னா அவ்வளோதான், மழையே பெய்யாது, வெறும் காற்று மட்டும் தான் அடிக்கணும்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. காற்று பகுதிகளுக்கு அது ஒரு இயல்பான ஒன்று தான். காற்று பகுதிகளுக்கு எப்போதுமே இந்த ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று, வைகாசி காற்று எல்லாமே இந்த வருஷம் அதிகமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இடையிடையே பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெய்யாமல் போகுது. நிச்சயமாக மழை பெய்தே தரும். இந்த தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் எதிர்பாருங்க, ஒரு நல்ல சிறப்பான மழை மே மாதம் இறுதியில் தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் பெய்ய போது நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டம் கிழக்கு மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த அந்த கோடை மழை மற்றும் வெப்பசலன இடிமழை எதிர்பார்க்கலாம். நன்றாகவே இருக்குது. அதிகமாகவே பதிவாகும். குறிப்பாக வட தமிழகம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு காற்றுடன் இணைந்த ஒரு மழையாக இருக்கும். சரிங்களா? தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த ஒரு மழையாக பதிவாகலாம். தயவு செய்து கவனமாக இருங்க. மழையெல்லாம் இருக்குது. அதிகமாகவே இந்த வருஷம் மழை பெய்யும்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மழை குறையும், தென்மேற்கு பருவமழை குறையும், பெய்யவே பெய்யாதுன்னு கூட நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அதிகமான ஒரு மழை பொழிவும், ஏகப்பட்ட இடங்களில் வெள்ளப்பெருக்கும், இந்த டேம்கள், நீர் நிலைகள் எல்லாமே நிரம்பிவிடும். கண்டிப்பாக நிச்சயமாக நம்புங்கள். தென்மேற்கு பருவமழை அதிகமாக ஒரு மழை கொடுக்கும், ஏமாற்றாது. இந்த வருஷம் ஒவ்வொரு தென்மேற்கு பருவமழையும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். இந்த வருஷம் அதிகமாக மழை கொடுக்கலாம். சரிங்களா? நிச்சயமாக அதிகமான ஒரு நீராவி காற்று அதிகமான ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தலாம். அதிகமான ஒரு மழை நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து இன்று இரவு மழைப்பொழிவு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் பெரும்பாலும் இந்த மேற்கு உள் மாவட்டங்களுக்கு அதிகமான மழை இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு நீராவி காற்று நம்ம தமிழகத்தில் குவிய போகுது. ஸோ அதனால் காற்று குவிதல் மற்றும் வடமேற்கு வெப்ப காற்றால் இந்த வட உள் மாவட்டங்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை தீவிரமாகும். இப்போ கூட பார்த்திங்கன்னா வேலூருக்கு மேற்கே குடியாத்தம், திருப்பத்தூரில் கனமழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மலை மேகம் வரக்கூடிய மணி நேரங்கள் தீவிரமடைந்து அதேபடி திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை நோக்கி கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. இன்னொரு மலை மேகம் திருவண்ணாமலைக்கு மேற்கே மழை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது சேலம் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. சேலம், பெரம்பலூர் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய மணி நேரங்களில் கடற்காற்று இன்னும் நுழையலை. அது இன்னும் தாமதமாக நான் நுழையும் நினைக்கிறேன். கடற்காற்று நுழைஞ்ச அப்புறம் அது இன்னும் அதிகமான ஒரு தீவிரமான மலை மேகமாக மாறி பெரம்பலூர், வடக்கு டெல்டா மற்றும் டெல்டா நோக்கி வரலாம். அதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. அந்த மலை மேகம் டெல்டா நோக்கியும் வரலாம். அதேபடி மேற்கு திசை இந்த மேற்கு உள் மாவட்டம் ஈரோடு, சேலம் நோக்கி கூட போகலாம். 2 வாய்ப்பு இருக்குது. அது இப்போ பார்த்திங்கன்னா அது பெரம்பலூர் நோக்கி, சேலம் நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது, பார்க்கலாம். அது பெரம்பலூர் வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக திருச்சி, தஞ்சாவூருக்கு வரும், பார்க்கலாம். ஸோ அதே நேரத்தில் கடற்காற்றும் உள்ள நுழைஞ்சி அது அந்த மலை மேகத்தை தீவிரப்படுத்தலாம். அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது பெரம்பலூர் வந்துருச்சுன்னா அது அந்த மலை மேகத்திற்கு அதிகமான ஒரு நீராவி காற்று குளிர்விக்கப்பட்டு அதிகமான ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தலாம். கவனமாக இருங்க. இன்று இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. டெல்டா மாவட்டம் உள்ளேயும் கனமழை பதிவாகலாம். டெல்டா மாவட்டம் கடலோரத்தில் சில இடங்களில் மழை பதிவாகும். கவனமாக இருங்க. டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம அறிவித்தபடியே தென் மாவட்டங்களில் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ திருநெல்வேலிக்கு மேற்கே கனமழைங்க, வலுவான ஒரு மழையாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதே போல் இந்த மதுரைக்கு மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கலை மையமாக வைத்து கனமழை பெய்யுது. வரக்கூடிய மணி நேரங்களில் திண்டுக்கல், மதுரை, மணப்பாறை மற்றும் புதுக்கோட்டை, பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டையெல்லாம் கனமழை எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடிக்கும் மழை பெய்யலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தூத்துக்குடிக்கெல்லாம் ஈரப்பதம் காற்று அதிகமாக நுழைஞ்சி அதிகமான ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தலாம். தென் கடலோரம் நோக்கி மழை வரலாம். தென் மாவட்ட உள்ள கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி. கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருப்பூர் வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். கரூர், நாமக்கல், சேலம் வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் இன்று இரவு மழை வந்தடையும். இப்போ அந்த கர்நாடக எல்லையோரத்தில் குறிப்பாக அந்த திருப்பதில் உருவான மலை அப்படிங்கிறது அப்படியே ஆம்பூர் மற்றும் வேலூர் நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்குது. அந்த மலை மேகம் கிருஷ்ணகிரி, தருமபுரி நோக்கி கூட வரலாம், வாய்ப்பு இருக்குங்க, அதிகமாக இருக்குது. கவனமாக இருங்க. இன்று பெரும்பாலும்
கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடக எல்லையோரத்தில் கனமழை எதிர்பார்க்கலாம். மற்றும் இந்த மேற்கு உள் மாவட்டங்களுக்கு பரவலாகவே எதிர்பார்க்கலாம். நாளைக்கு மழை இருக்குது, நாளை மறுநாளும் மழை இருக்குது. நமக்கு கொடுத்ததான் சொன்ன மாதிரியே மழை கண்டிப்பாக வரும். எல்லா இடங்களுக்கும் மழை பெய்வது உறுதி. தயவுசெய்து கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் பலமாக இருக்கலாம். தயவுசெய்து கவனமாக இருங்க. இன்று இரவு மழைக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் மற்றும் வட சென்னைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சென்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று இரவு கனமழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை காற்று மேற்கு மாவட்டங்களில் போய் மழை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் சென்னைக்கெல்லாமே வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய அந்த நாட்களில் அதிகமான ஒரு மழை இருக்குது. சென்னைக்கெல்லாமல் தென்மேற்கு பருவமழை அதிகமான ஒரு மழை கிடைக்கும். நிச்சயமாக தென்மேற்கு பருவமழையும் சென்னைக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை கொடுக்க போது மிக கனமழை கூட பெய்யலாம். அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்குது. இடையிடையே பெய்யக்கூடிய அந்த இடியுடன் கூடிய கனமழை அதிகமாக பெய்யலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நாளை அடுத்தடுத்த அறிக்கையில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைய கவனமாக இருங்க. மேற்கு உள் மாவட்டங்களுக்கு பரவலான மழை வந்து கொண்டிருக்கிறது. நன்றிங்க.